ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு ஒரு சாக்லேட் பர்ஃபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பர்ஃபி பண்ணுறதுக்கு வந்து அரை கப்பு ரவை எடுத்துடுங்க, 1/4 கப்பு கொக்கோ பவுட்ரு, அரை கப்பு சீனி, அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸ் எடுத்துடுங்க. நான் முந்திரி, பாதாம், அப்புறம் கிஸ்மிஸ், கொஞ்சம் நெய், அப்புறம் அரை கப்பு தண்ணி, 1 கப்பு பால். அடுப்பில் ஒரு பேன் வச்சுடுங்க. இப்போ நம்ம வந்து பால் ஊற்றிக்கிடலாம். இதில் இது கூடவே அரை கப்பு தண்ணி, கூடவே கொக்கோ பவுட்ரு, அப்புறம் அரை கப்பு சீனி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுடுங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. இது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கார்னிஷிங் வச்சுடுங்க. இது வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இதில் வந்து நம்ம வந்து இப்போ ரவை ஆட் பண்ணிடலாம். இந்த ரவையும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பால் சாக்லேட் மிக்சர் இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஃபஸ்ட்டு நல்லா நம்மளுக்கு வந்து திக்காகணும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது. நம்மளுக்கு வந்து நல்லா திக்காகி இந்த நெய் எல்லாமே தனியாக நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நெய் எல்லாமே நல்லா வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து இதை போட்டுடுங்க. இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க. இதில் கார்னிஷ் பண்ணுறது கொஞ்சமாக பாதாம் போட்டுவிடுங்க. இப்போ இது வந்து நல்லா ஆறிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிவிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்கனாலே பார்க்கவே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.